ஸோ ஆக்சுவலாக ஆட்டிடியூட்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அடக்கம், அந்த ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்ககிட்ட இவ்வளோ மரியாதை கொடுக்கணும், இவங்ககிட்ட இப்படி தான் பேசணுன்ட்டு அது சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் இங்கே மீட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம தம்பிங்க. ஸோ அவர்கிட்டயே கேட்கலாங்க அவரை பற்றிங்க. நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட், டிகிரி, உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். என் பேர் சூர்யா சார். 2019 பாஸ் அவுட், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எந்த காலேஜுங்க? அப்பா பேர் அம்மா பேர் இல்லை? நேட்டிவ் காஞ்சிபுரம். நான் படித்த காலேஜ் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் தான் இருக்குது. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பாலாஜி. அவர் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு. கூட பிறந்தவங்க? கூட பிறந்த தம்பி இருக்கான். இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்பி ஆக்சுவலாக வந்து நீங்கள் நான் ஐடியில் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க கரெக்டுங்களா? BPOவில் ஒர்க் பண்ணி. BPOவில் ஒர்க் பண்ணீங்க. எப்படி தம்பி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் BPOலேருந்து ஐடிக்குள்ளே வரலான்னு தோணுச்சு? நான் 2 இயர்ஸாக BPOவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் என்னடா இது க்ரோத்தே இல்லை. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் BPOவில் என்னடா இப்படி க்ரோத் இருக்குது, சேலரியாக அவ்வளோ ரொம்ப இதுவாக இருக்குது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் நான் ஐடிக்கு மூவ் பண்ணலான்னு டிசைட். இப்போ நீங்கள் ஒரு துபாய் பேஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப அது எல்லாமே உங்களால் தான் டீச் பண்ணதுலேருந்து. சரி, கம்பெனி பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாங்க. துபாய் கம்பெனின்றது அது பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸாக அது கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே 2 இயர்ஸ் கழிச்சு அங்கேயே வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போவே வர சொன்னாங்க. நான் ஒய்ஃப் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால. ஓ ஃபேண்டாஸ்டிக். கல்யாணம் ஆயிடுச்சு, குட்டி பையனாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றா? சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து லைக் அவர் துபாய் ஆஃபரே வாங்கியாச்சுங்க. ஸோ இங்கே டைம் பீயிங்க்கு வந்து ஃபேமிலிக்காக வந்து இங்கே இருந்துட்டு துபாய்க்கு போக போகிறாருங்க. நம்ம கம்பெனியில் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக முடியுமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் சொல்கிறதுக்காக தான் தம்பி வந்திருக்காருங்க. சரி, நீங்கள் பேசலாங்க. ஓகே. ஸோ தம்பி ஆக்சுவலாக வந்து லைக் நீங்கள் இப்போ வந்து BPOவில் இருந்தீங்க. கோடிங்கில் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோடிங்கில் தான் நீங்கள் பிளேஸ் ஆகிருக்கீங்க. ஸோ கோடிங் ரொம்ப கஷ்டம்னு வாங்கல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தம்பி? சார் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரையும் எடுப்பார். இப்போ சின்ன பசங்களை எப்படி நம்ம ABCD சொல்லி தராங்களோ அதுமாரி சார் கோடிங் A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. அதில் நான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒவ்வொரு கம்பெனி வந்திருக்கேன். சூப்பருங்க. ஸோ ஆன் தி அதர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப ஹாப்பி சார். பயங்கர ஹாப்பிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி தான் இல்லைங்களா? ஓகே தம்பி, ஆக்சுவலாக வந்து லைக் இன்னொரு கேள்விங்க. எல்லா சென்டர்லையுமே நிறைய சொல்லுவாங்க லைக் இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம். உங்களுக்கு 4 வருஷம் மட்டும் இருக்கும். இந்த 4 வருஷம் கேப் இருக்குன்னா வந்து பணம் கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியுன்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது சார். இப்போது கம்பெனி என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்கில் இருக்கா, பாஸ்ட் அவுட் இயர்லாம் பார்க்க முடியும். நேர்மையாக போக முடியுமா? கண்டிப்பாக போகலாம் சார். நம்ம ஸ்கில் இருந்தாவே போதும், நம்ம நேர்மையாக போகலாம். இந்த சீட் பண்ணி இந்த ஃபேஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து போகணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக்ங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அவர் பிளேஸாக இருக்காருங்க. நான் உங்க கூட சேர்ந்து அவரை வாழ்த்துறேங்க. வாழ்த்து. தேங்க்யூ சார்.